எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கி. சரி நான் என்னங்க சாப்பிடுங்க. பாத்தீங்களாடா நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டீங்க, எங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுக்கல. டேய் உட்காருங்க, இருங்க சேர் எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ நான் அதெல்லாம் வேண்டாண்ணா. சரிடா நீங்க சாப்பிடுங்க, ரொம்ப பசியில இருப்பீங்க, நீங்க சாப்பிடுங்க. சரிடா கூட. ஆமா நீங்களும் சாப்பிட்டீங்களா? ஆனா நாங்களாம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு தான் வந்தோம். டேய் அதெல்லாம் உங்க கரெக்டா இருப்பாங்கடா. நான் கூட பாசத்துல சாப்பிடாம வந்திருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க வேற எங்க பசிக்கு நாங்க சாப்பிடுறோம். ஆமாமா அவங்க பசிக்கு அவங்க தானே சாப்பிடணும். அப்புறம் என் பசிக்கு நீங்களா வந்து சாப்பிடுவீங்க, நாங்க சாப்பிடணும். இருந்தாலும் அதிரா உனக்கு வாய் ஜாஸ்தி, யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு தெரியல. அதெல்லாம் அப்படியே பிறக்கும்போதே வாய் ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிருச்சுனா அதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு மட்டும் எப்படிமா பிறந்த உடனே வாய் பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமா நான் பிறந்த உடனே கீ கீ கீன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓ அவங்க ஊர்ல அதான்டா பேசுறது. அப்படி பேசிதாண்டா இவ்ளோ வாய் இப்போ. என்னடா என்ன போய் வாய் ஜாஸ்திங்கறீங்க? நான் எவ்வளவு பொறுமையா பேசுவேன், எவ்வளவு கம்மியா பேசுவேன் தெரியுமா? யார்ட்டியா இருந்தாலும் வாய் திறந்தாலே மூடாத கேஸ் இது கம்மியா பேசுமா? ஏ வாயை மூடி, அத நீ முதல்ல செய்யுமா. என்னால அந்த வாயை மூட முடியாதுப்பா. நீ வேற அவனால வாயை மட்டும் தான் மூட முடியும். நம்மளே தச்சு விட்டுலாம் இல்ல சலோ டேப் போட்டு ஒட்டி வச்சலாம். சலோ டேப் போட்டு ஒட்டினா கூட அவ திறந்துருவா. ஆமா நான் தயவு செஞ்சு அந்த ஊசி கீசி ஏதாவது இருந்தா எடுத்து தச்சு விட்டுருங்கண்ணா. தச்சுட்டா எப்படியாவது பிச்சாவது நான் பேசுவேன் பாத்துக்கோ. ஏமா இதெல்லாம் செஞ்சுட்டு எங்களை உள்ளார ஸ்டேஷன்ல போய் உட்கார சொல்லிடுறீங்க. கரெக்ட் கரெக்ட் நான் பாருடா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கலாம்னு உங்களுக்கு பிளான் போட்டாங்க. சீ ஆமால நீங்க ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருவீங்களா? சரி விடுங்க நாங்க தச்சு விட்டுறோம். எங்க நீங்களா தச்சா ஸ்டேஷன்ல போய் உட்கார மாட்டீங்களோ? அவ வாய் இருந்தாதானே யார் தச்சான்னு சொல்லுவா? வாயே இல்லனா எப்படினா சொல்லுவா? அவளுக்கு ஆக்ஷன் தெரியாது, எழுத தெரியாது, எதுவும் செய்ய தெரியாதுல. எனக்கு கையவும் வரைச்சிட்டா. என்ன அப்படியே கொன்றலன்னு பிளான் போட்டீங்க போல. ஆமால இதெல்லாம் விட இந்த பிளான் நல்லா இருக்கே. பாருங்க உங்க முன்னாடி வச்சு என்னென்ன பேசுறாங்க பாருங்க. இவங்க கிட்ட எல்லாம் நான் தனியா எப்படினா இருப்பேன், கொன்னாலும் கொன்றுவாங்கனா. ஓவர் சீன் எல்லாம் வேணாண்டி. எங்களுக்கு ஓவர் சீன். ஆமா உனக்கு தான் ஓவர் சீன். வர வர உன் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. அம்மா கிட்ட சொல்லி உன் வாயை தைக்க சொன்னதை திருந்துவனியனா. எப்பயோ செஞ்சிட்டாங்கன்னா இப்பெல்லாம் என் வாய் பேசிருக்க கூட செய்யாதடி. செய்ய முடியாதனால தான் அம்மா இப்ப அமைதியா இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ. பாவண்டி உங்க அம்மா உன் கூட இருந்துட்டு எப்படி குப்பை கொட்ட போறாங்கன்னு தெரியல. சாரி டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. குப்பை கொட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியலடி. மேடம் மட்டும் என் கூட இருந்து தானே குப்பை கொட்டிட்டு இருக்கா. அப்புறம் என்ன? நான் எங்கடா உன் கூட இருந்து குப்பை கொட்டிட்டு இருக்கேன்? நான் போயிட்டு தனியா தான் குப்பை கொட்டிட்டு வந்தேன். நீ கூட நேத்து கூட நான் கொட்டிட்டு வந்தேனே பாத்தியா? நீ சொன்னா வேற மீனிங், நான் சொன்னா உனக்கு வேற மீனிங். ஐயே ஹாஸ்பிடல் உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த ஃபாத்திமா நர்ஸ் தூக்கிருங்களா, வந்த உடனே எது என்னன்னு கேட்காம அவங்க பாட்டுக்கு திட்டிட்டு இருந்தாங்க. நீங்க வந்த உடனே சொல்லி இருக்கணும். நான் சொன்னேன் அவங்க பேசவே விட மாட்டேன்ட்டாங்களே. திட்டு மட்டும் தானே செஞ்சாங்க. எதனா இருக்கவங்களே வந்து பேச விடணும். அதான் உங்களுக்கு தெரியல போல. ஃபாத்திமா மேடமுக்கு என்ன ஒரு ஆயுசு, 100 ஆயுஸ் பா. சொல்லுங்க ஃபாத்திமா என்ன வேணும்? சார் ஹரி சார் கூப்பிட்டாங்க சார். எதுக்குன்னு கேட்டீங்களா? தெரியல சார். ஆமா அவங்க தான் வெளியில போறேன்னு சொல்றாங்க. என்ன வெளியில போலையா? சார் அதுக்காக தான் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். தெரியல சார். சரி நீங்க போங்க நான் வரோம். ஓகே சார். ஹாய் அக்கா. சொல்லுங்க மேம். என்ன மேம் எல்லாம் கூப்பிட தேவையில்ல, நான் உங்க தங்கச்சி தான். உங்களை விட ஏஜ் எப்படியும் கம்மி தான். அங்கங்க இவ சின்ன வயசு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காடி. அதான் பாருடி. ஓகே மேம். சாரி மேம், அப்ப தெரியாம பேசிட்டேன். இத நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எங்களை பேச விட்டுருந்தா நாங்க பேசிருப்போம். அதான் நீங்க விடவே இல்லையே. சார் ரூம்குள்ள பெர்மிஷன் இல்லாம வந்துட்டீங்களா? அதனாலதான். எங்க பெர்மிஷன் இல்லாம யாராவது டாக்டர் ரூம்குள்ள வருவாங்களாங்க? ஒண்ணு அவங்க சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்லாட்டினா வேற யாராவது தான் இருக்கணும். ஆமா திடீர்னு நீங்க உள்ளார வந்துட்டீங்களா, அதான் கொஞ்சம் சார் திட்டு வரேன்னு சொல்லி உங்களை திட்டினேன். ஓ அப்ப நீங்க திட்டு வாங்குறீங்கன்னு சொல்ல வர பேஷண்ட்டை நீங்க திட்டுறீங்க அதானே? இவ அவங்க வேலையை புடுங்காம இருக்க மாட்டா போலடி. வாயை மூடிட்டு நின்னுங்கடி. எங்களுக்கு ஒரு வேலை இல்ல பாரு, நீங்க கம்மன் இருக்கியா? உண்மையுமே அது என்ன அவங்க திட்டுறாங்க நம்மள திட்டுறது? வர பேஷண்ட் கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துப்பாங்க. ஆமாவா ஃபாத்திமா? சார் அப்படியே இல்ல சார். இல்ல இதனாலே டாக்டர் பேர்ல கெடுவாங்க. ஐயோ மேம் அமைதியா இருங்க மேம். வந்ததுக்கு என் வேலையை உல வச்சுட்டு போயிருவீங்க போல. ஐயோ அப்படியே நான் செய்வேனா? செய்ய மாட்டேன். நீங்க தானே மேம் செஞ்சாலும் செய்வீங்க மேம். என்ன சொன்னீங்க? ஐயோ ஒண்ணும் இல்ல மேம். சரி நான் நீங்க சாப்பிடுங்க, நாங்க போறோம். சரி. ஆனா மறக்காம சாப்பிடுங்க. அந்த டாக்டர் பாத்துட்டு வந்து. நாங்க பாத்துக்கறோம்டா போ. அம்மா எதுல வந்தீங்க? கார்ல வரலாம் தானே இருந்தோம். அம்மு வரலன்ட்டு அதனால ஸ்கூட்டிலே வந்துட்டோம். 3 பேர் ஸ்கூட்டில வந்திருக்கீங்க. 3 பேர் ஒரே ஸ்கூட்டில வந்தானா? ஆனா நீங்களா திருந்த மாட்டீங்கல. இங்க தானே டக்கன் போயிடும். மரியாதையா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எங்கள பத்தி இப்படி சொல்லிட்டீங்களேனா? அப்புறம் ஒரே ஸ்கூட்டில 3 பேர் வந்திருக்கீங்க. நான் இல்ல ஸ்கூட்டி நான் தனியா தான் ஓட்டிட்டு வரலாம்னே. இவங்க 2 பேர் தான் கேக்கல. நான் 16 ஸ்கூட்டி எடுத்துட்டு அதுக்கு பெட்ரோல் காசு போட்டு வேஸ்ட் ஆயி இதெல்லாம் தேவையானா? அதனால தான் எடுத்துட்டு வரல. சரிமா போங்க. ஹெல்மெட் அது போட்டுருந்தீங்களா? அது நம்ம உயிர் கவசமா, அது போடாம இருப்பேன். அதுலயாவது கரெக்டா இருக்கீங்களே. சரி பார்த்து பத்திரமா போங்க. சரி நாங்க வச்சிட்டு போறோம்.
அங்க வச்சுட்டு போட நாங்க பாத்துக்கோ. என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம், கண்ணு வைக்காதீங்க பாத்திமா. இந்த மேடம் கிட்ட மட்டும் எப்படி பேசவே முடியாது. அதெல்லாம் பேச முடியாது, எனக்கு காதும் ஷார்ப் தான். வீட்டுக்கு வாங்க, நமக்கு எல்லாத்துக்கும் சுத்தி போட்டுறலாம். கண்ணு வச்சிட்டாங்க நிறைய பேர். கண்டிப்பா சுத்தி போட்டுடலாம். இந்த பாத்திமாவை ஒழுங்கா இருக்க சொல்லுங்கண்ணா, ரொம்ப ஓவரா பண்றாங்கண்ணா. நான் பாத்துக்கிறேன் போடா. கேட்டுக்கோங்க அக்கா, நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க. வந்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், போங்க. அதெல்லாம் கரெக்டா முடிச்சிட்ட பாத்திமா. இன்னொரு டைம் யார்ட்டையாவது வந்து யாரு என்னன்னு கேட்காம கத்துனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது. சரிடா, நான் அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். டாக்டர்ஸோட தங்கச்சி சொல்லிட்டீங்க, கேட்காம இருப்போமா? அந்த பையன் இருக்கட்டும் எங்க மேலயும். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆனா இல்ல, வந்த உடனே யாரு என்னன்னு கேட்காம அவங்க பாட்டு கத்துறாங்கண்ணா. அப்ப பேஷண்ட் கிட்ட இப்படி தானே நடந்திருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் மிரட்டி வைக்கணும். சரிடா போங்க. சரிடி, நீ வீட்லயே இரு, நாங்க போயிட்டு வரோம். நான் மட்டும் இப்பவே இருப்பேன். 107 ஃபீவர் இருக்கு, இன்னும் நீ வெளியில வரங்கற. தனியால என்னால இருக்க முடியாதுடி, பயமா இருக்குடி. ஆமா, பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போறா. அமைதியா இருடி, ஒழுங்கா அமைதியா படுத்து 1 ஹார் தூங்கு. நாங்க போயிட்டு வந்து உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாம். நீ சாப்பிட்டா தானடி நல்லா இருக்கும். இல்ல என்னால முடியலப்பா, எனக்கு எதுவுமே வேணாண்டி. வேணாம் சொல்லு, உனக்கு அடி போட போறேன்டி. அவளுக்கு தான் வாமிட் வருது, அவ சாப்பிட்டுக்கலையா? நீ என்னடி? என்னால முடியாதுப்பா, செம்ம காய்ச்சல், எனக்கு டயர்டா இருக்குடி. சரி சாப்பிட்டு டேப்லெட் போடு, அப்பதானே அந்த டயர்ட் போகும். ஆமாடி, என்னடி இப்படி பண்ற? நாங்க சொன்ன பச்சை தண்ணியில குளிக்காதன்னு, பச்சை தண்ணியிலே போய் குளிப்ப. எனக்கு என்ன தெரியுமா பச்சை தண்ணியில குளிச்சா காய்ச்சல் வரும்னு? ஒழுங்கு மரியாதை 1 ஹார் படுத்து தூங்கு. 1 ஹார்ல நாங்க வந்துடுறோம், சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நாங்க ரிட்டர்ன் போறோம். சாப்பிட்டு தான் நீ ரிட்டர்ன் தூங்குற. வா நம்ம போலாம். எனக்கு வேணாண்டி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. வாங்கிட்டு வர, நீங்க சாப்பிடுற. நீ இப்ப படுத்து தூங்கு. பெட்ஷீட் போத்தி விட்டு போற, படுத்து தூங்கு. போர்வெல்லாம் வேணாண்டி, எனக்கு ஹீட்டா இருக்கு. குளிருதுடி. ஐயோ வேணாப்பா, எனக்கு ரொம்ப ஹீட்டா இருக்குப்பா. நான் படுத்து தூங்கிற, போர்வை என்ன போத்திக்கிறேன், நீங்க போங்க. மேடம் சொல்ற பேச்சே கேட்காதீங்க. நீ படுத்து தூங்கு, 1 ஹார்ல வருவேன், சரியா? சரிடி. உள்ளார லாக் போட்டுக்கிறியா? படுத்துட்டேன்டி. சரி, நான் வெளில லாக் போட்டு போறேன், நீ பாத்துக்கோ. சரிடி, பாத்து பத்திரமா இரு. ஏதாவது வேணா போன் அடி, ஓகேவா? கஷ்டம் நிஷ்டம் சொல்லிட்டு எதுவும் பண்ணாம இருக்காத, போன் அடி. உடனே நாங்க வந்துடுறோம். சரிடி, போன் அடிக்க மட்டும் இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. அடிக்கிறேன்டி. அம்மாடா, தாரா போனுக்கு அடிச்சுட்டே இருந்தேன், கால் எடுக்கல. என்னாச்சு? நான் அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏனா காய்ச்சல் என்னடா ஆச்சு? பச்சை தண்ணில காலையில குளிச்சாலனா, அதனால காய்ச்சல் வந்துருச்சுனா. டேப்லெட் போட்டாளா? இல்ல, நான் இதுக்கு மேல தான் சாப்பிட வச்சு டேப்லெட் போட வைக்கணும். இப்பதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். அவளை யாரு பச்சை தண்ணியில குளிக்க சொன்னது? அதான் அவ போய் பச்சை தண்ணில குளிச்சா காய்ச்சல் வராதுன்னு நினைச்சிட்டு குளிச்சிட்டு வந்திருக்கானா. சரிடா, பாத்துக்கோங்க. அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. சரிண்ணா. அம்மா நம்ம தவங்களா எங்க? அவங்கள சாப்பிட போயிட்டாங்க கீதா. அப்படியே ஓகேடா. சரி, நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வீடியோ கால் அடிக்கிறோம், நீங்க எல்லாம் எடுங்க. சரிடா, சாப்பிட்டு படுத்து தூங்க சொல்லுங்கடா. சரிண்ணா. பாத்துந்தரி. என்ன வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மேடம் சாப்பிட ரெடியா? நான் தான் வேணானே. அதே எப்படி எனக்கு வாந்தி வரும்போது மட்டும் குழந்தை பாவுண்டி சாப்பிடுறீன்னல்ல, இப்ப நீ பாவு தானே சாப்பிட மரியாதையா? எனக்கு மட்டும் சாப்பிட முடியலனால வாயை வச்சு குமிச்சல்ல, நீ சாப்பிட மரியாதையா? உனக்கு வயித்துல இருக்க பாப்பாக்காக சொன்னேனால முடியலடி. நீ போய் அந்த இட்லி எடுத்துட்டு வாடி, நம்ம செல்லக்குட்டி இப்ப சாப்பிட போறோம். வேணாண்டி மேடம், மரியாதையா சாப்பிடுறீங்களான்னு அவ்வளவுதான். வேணாண்டி, சாப்பிட முடியாதுடி. அதுலயும் இத்தனை இட்லி வச்சு வச்சிருக்க. 6 இட்லி மரியாதையா சாப்பிடுற. எனக்கு வேணா, நீங்க சாப்பிடுங்க. சரி விடு, அவளுக்கு 6 இட்லி வேணாம், ஆளுக்கு 2 2 சாப்பிடலாம். இந்த தட்டுல வச்சு 2 2 சாப்பிடலாம். ஆமாடி, அதுவும் கரெக்ட் தான். 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு மாத்திர போடுறீ. வேணாண்டி. எனக்காக 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு போடு. ஆமா மேடம், நீங்க சாப்பிட்டாதான் நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம். ஆமாண்டி, நான் சாப்பிட்டாதான் என் பாப்பாவுக்கு போகும். அப்ப நீ சாப்பிடணும். என்ன பிளாக்மெயில் பண்ற? ஆமா, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டாதான் பாப்பா சாப்பிடும். பாப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கீதா சாப்பிட போறா. இல்லன்னா நாங்க சொல்லிடுவோம், தாராம்மா நல்லதம்மா நீ சாப்பிடலன்னு சொல்லிடுவோம். ஏன்னா தாராம்மா சாப்பிடலன்னு நாங்க சொல்லிடுவோம். மரியாதை சாப்பிடு. ஏன்டா இந்த பிஞ்சு குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றீங்க? அப்பதான் மேடம் நீங்க சாப்பிடுவீங்க. இப்ப சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். காட்டுங்க மேடம். ஒரு வயசு சாப்பிட்டதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. போதும்டி, மரியாதையா 2 இட்லி சாப்பிட்டு முடிக்கிற. ஏன் இப்படி பண்ற? சாப்பிடுறீ. ஆனாலும் எங்களுக்காக சாப்பிட மட்டும் அந்த பாப்பாக்காக சாப்பிட்டுக்கோல. ஆமா, நீங்களாவது பசி தாங்கிடுவீங்க. பாப்பா பசி தாங்குமா? வேற ஒன்றும் அவளுக்கு கொழுப்பு ஜாஸ்தி. நம்ம பசியில இருந்தா கூட பரவாயில்ல அவளுக்கு. நீங்களும் பெரியவங்க தானே, நீங்களும் பசி தாங்குவீங்களா? எங்களுக்கும் வயிறு, எங்களுக்கும் பசி எடுக்கும். நான் என்னமோ சாப்பிட வரேன்னு சொன்ன மாதிரி நீங்க தானே சாப்பிடலன்னீங்க. அப்ப எங்களுக்காக நீ சாப்பிட்டுக்காது. என்ன பாப்பான்னு சொன்னாடி நீ சாப்பிட்ட? உங்களுக்காக இதை சாப்பிட்டு நீங்க பட்னியா இருந்தா நான் எப்படி பாத்துட்டு இருப்பேன்? உண்மையாலுமே எங்களுக்காக தானா? உண்மையாலுமே உங்களுக்காக தாண்டி. நீங்க பட்னியா இருந்தா நான் எப்படி பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன்? எப்படி உங்களையும் சாப்பிட வச்சிட மாட்டேனா? அப்ப எங்க மேல பாசம் இருக்கு. அது இல்லாம
அந்த பயம் இருக்கட்டும். சரி டேப்லெட் போட்டு தூங்குறியா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் அப்படியே பேசிட்டு இருந்தேன்னா எனக்கே சரியா போயிடும். டயர்டா இருக்கு நீடி. இல்ல அப்பதான் டயர்டா இருந்துச்சு, இப்ப டயர்டா இல்ல. நான் போய் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா அண்ணனுக்கு? நல்லா ஜாலியா போயிட்டு வந்துட்டு வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோமே. ஏன் உங்களுக்கு உள்ளார இருக்குப்பா, வேணா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சரியான ஆள்றியா, நீ சொல்லவே இல்ல பாறேன். போறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நீ தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் நான் சொல்லல. சரி ஒரு சின்ன ஹெல்ப் டி. என்கிட்ட மேடமுக்கு என்ன ஹெல்ப்? அந்த நிஷாந்த் இருக்கான்ல, அவன் இருக்கான் தான். நீயும் நானும் எத்தனை டைம் பேசியிருக்கோம் நிஷாந்தோட லவ் ஸ்டோரி கேட்கணும் அப்படின்ட்டு. என்ன மட்டும் சொல்லாதமா, நீயும் தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு கேட்கணும்னு தோணுது. பட் யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால மேடம் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நிஷாந்த் கிட்டே லவ் ஸ்டோரி கேட்கணும். அதுக்கு நீயும் நானும் தான் கேட்கணும். அந்த வம்புக்கு நான் வரலப்பா. ப்ளீஸ் டி. ஏன் நீ இப்படி பண்ற? வேற யார்ட்டுமே கேட்கலையா? வேற யார்ட்டையாவது கேட்க வேண்டியதானே? ஸ்ரீ கிட்ட, ரகு கிட்ட, எல்லாத்துக்கிட்டே கேட்ட யாருமே சொல்லல. நல்லா டைரக்டா நிஷாந்த் கிட்டே கேட்டலாம்ங்கற. ஆமாமா ப்ளீஸ் டி. யாரும் சொல்லல, நீ ஏன் யோசிக்கல? நீ அவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம போய் நிஷாந்த் கிட்டே கேட்போமே. சரி கேப்போம், பட் திட்டானா அவ்வளவுதான் உனக்கு. சீச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ல திட்ட மாட்டாண்டி. ஓகே அப்ப ஓகே, நீ போய் நிஷாந்த கூட்டிட்டு வரியா? சரி நான் போய் கூப்பிட்டு வரேன். சரி சரி ஓடு ஓடு ஓடு. ரொம்ப ஆர்வம் மேடம். இல்ல எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவளோட லவ் ஸ்டோரி பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு சொன்னாங்க. அந்த இதுலயாவது நான் கேட்டுக்கணும்டி. அவனோட லவ் ஸ்டோரியே வேற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்குமா, அதனால தான் நான் கொஞ்சம் கேட்கணும்னு ஆர்வம். கேட்டுலாம் விடு. சரி போய் போய் நிஷாந்த கூப்பிட்டு. நிஷாந்த் வர, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இவனை கூப்பிட்டு போ. கூப்பிட்டு இருக்கேன் வரான். நான் கிட்ட திட்டிட்டு போறான், நீ வா. அம்மா வராங்க, இரு. நீ திட்டு வாங்க, அப்புறமா வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இல்ல எது கூப்பிட்ட? ஐயோ பயமா இருக்கே. என்னாச்சு, எது கூப்பிட்ட? கேப்போ நான் ஏறிட்ட வச்சு. நான் உன்னை கேப்பேன், நீ திட்ட கூடாது. அப்படி என்ன கேட்க போற? அத நான் கேக்குறேன், நீ திட்ட கூடாது. கேளுமா என்னன்ட்டு. எனக்கு உங்க லவ் ஸ்டோரி வேணும். ஏன் லவ் ஸ்டோரியா? எதுக்கு? இல்ல என்கிட்ட நீங்க சொல்லணும், உங்க லவ் ஸ்டோரி அவ்வளோ சூப்பரா, அதனால சொல்லணும். இது உனக்கு யார் சொன்னது? ஃபேமிலி எல்லாரும் சொன்னாங்க. சொல்லு நிஷாந்த். நிஷாந்த் என்னாச்சு? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்க எதுக்கு இப்ப பேச வந்திருக்கோம்னா, இந்த 3 நாளைக்கு என்னோட லவ் ஸ்டோரி மட்டும் தான் வரும், ஃபிளாஷ்பேக் தான் வரும். இடையில அப்பப்போ காட்டுவோம். ஆனா ரொம்ப இருக்கிறதுனா நிஷாந்தோட லவ் ஸ்டோரி மட்டும் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிஷாந்த் எப்படி லவ் பண்ணா, எப்படி இறந்து போனாங்கன்ற ஃபிளாஷ்பேக் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு. எனக்கு ஆர்வம் இருக்கும்போது உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்வம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.